லைஃப்பில் யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணணும், அவங்க ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களோட மொபைல் உங்கள் கையில் இருக்குது. அந்த மொபைலை எடுத்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னுங்கிறத எல்லாம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்போவே நீங்கள் வந்து யாராச்சும் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற அந்த ப்ளஸர் வந்து போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம வேற ஒருத்தர்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே வீடியோவை நீங்கள் திரும்ப ஒரு டைம் எடுத்து பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓகேவா ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு 10-15 நாளைக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்காக கூட நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இவ்வளோ ஹேர்ட் ஆகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகி உங்கள் அப்பத்தா இதை நம்ம அப்போவே சால்வ் பண்ணியிருந்துருக்கலாமே, இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சேடாகி ஹேட்டெல்லாம் ஆகக்கூடாது, எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எப்போவுமே ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தானாக வந்துடும். அதனால் ஒரு நல்ல ஐடியா நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களா இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே உங்கள் ப்ராப்ளத்தை கேட்டுட்டு போயிட்டு வெளியே 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி சிரிக்கிறவங்களா கூட இருக்கலாம். உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சரி பண்ணணுமே தவிர மற்ற யாருனாலையும் சரி பண்ண முடியாது. அதனால் நான் மற்ற யாரையும் தப்பாக சொல்லலை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அதை சரி பண்ணிக்கங்க.